ஹாய். பரத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உளச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இந்த அவை தொடங்குவதற்கு முன் சட்டசபைக்கு வருகை தந்துள்ள நமது புதிய முதலமைச்சர் திரு பரத் அவர்களுக்கு அவை சார்பாக என் உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Madam Speaker. My dear colleagues and honorable members, thank you. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவைத் தலைவர் அவர்களே, நமது அரசாங்கத்திற்கும் முதலமைச்சருக்கும் இது மக்களாட்சி என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று எனக்கு பெரிய சந்தேகம். தன் தந்தைக்கு பிறகு தனக்கு இந்த பதவி கிடைத்ததாலோ என்னவோ இதை மன்னராட்சி என்று நினைத்துக் கொண்டார். மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசாங்கம், மக்களோட கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய இந்த அரசாங்கம் அபராதங்கிற பேர்ல மக்களோட ரத்தத்தை உறிஞ்சுகிட்டு இருக்கு. சிக்னலை மீறினா 10,000, கொஞ்சம் வேகமா போனா அதுக்கு 20,000, வேற ஏதாவது பண்ணா 30,000. இது சர்வாதிகாரம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அவங்களை கொன்னுடுவாங்க போல இருக்கு. கொள்ளடிக்கிறத பத்தியும் கொலை செய்யறத பத்தியும் நீங்களும் உங்க ஆளுங்களும் பேசுவீங்க, அதை நாங்க கேட்கணும். எல்லாம் எங்க தலையெழுத்து. அம்பத்தூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு சென்ட் விடாம மொத்தமா வலிச்சு போட்டீங்க. மிச்சம் என்ன வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா எல்லார் கையிலயும் திருவோட்டை குட்டு சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சிட்டீங்க. அதான உங்க கட்சியோட சாதனை. கொஞ்சம் நிறுத்துங்க. அவைத் தலைவரே, அவர் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அம்பத்தூர்ல பிளாட் போட்டு வித்ததுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். திரு மாணிக்கம் அவர்களே, உட்காருங்க. அவரை கொஞ்சம் பேச விடுங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரா நாங்க வெளிநடப்பு செய்வோம். சொல்லுங்க. நீ சொல்ல உட்காந்துக்கிறேன். நீ கண்டினியூ. உள்ள இறக்க வேண்டிய நேரம் வந்ததுனால வெளியில போகணும்னு சொல்றாரு. பாருங்க, நீங்க தேவையில்லாம வார்த்தையை விடுறீங்க. வாக் அவுட்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வடங்களா அவை தலைவரே. வாய் இருக்குன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் சிட் டவுன். இங்க பாருங்க, இங்க வந்தது உங்களோட சொந்த கதையும் சோக கதையும் கேட்கறதுக்காக இல்ல, ஜனங்களுக்கு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். நீ நியாயம் கேட்கறதுக்காக வரல, உன்னோட புடவையும் நகையை காட்டுறதுக்காக தான் வந்திருக்க. உன் மேனாவுக்கு வேலையெல்லாம் தெரியும். உட்கார். ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. சொல்றது கேளுங்க. இப்போ உட்கார போறீங்களா இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ளீஸ் ஃபினிஷ் யுவர் பாயிண்ட். அவைத் தலைவரே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. அவர் தினமும் காலையில ரெடி ஆகி தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் ஆகும். ஆபீஸ்க்கு லேட்டா போனா சம்பளத்துல பிடிச்சிருவாங்க. ஏதோ லேட் ஆக கூடாதுன்னு ஷார்ட்கட்ல டிராபிக் அவாய்ட் பண்ணி ஒன் வேல போனா அவங்கள பிடிச்சி 25,000 ரூபாய் ஃபைன் போடுறீங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை அவங்க எப்படி காப்பாத்துவாங்க? மாண்புமிகு முதலமைச்சரே இதுக்கு பதில் சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் பேசலாம். Thank you, Madam Speaker. Honorable Opposition Party Leader கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். புதிதாக அமலுக்கு வந்த டிராபிக் ஃபைன்ஸை பத்தி, அதனால ஜனங்க படுற கஷ்டத்தை பத்தி ரொம்ப விவரமா சொன்னாரு. இதுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் தான் மேடம் ஸ்பீக்கர். யாரும் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
இருக்கிற டிராஃபிக் ரூல்ஸ் ஆசிட்டிஸா ஃபாலோ பண்ணா ₹1 கூட ஃபைன் கட்ட தேவையில்லை. அவங்க சம்பளத்தை வச்சு அவங்க ஹாப்பியா வாழலாம். இதுக்கு தட்டலாம். சொல்லிட்டாரு, தட்டுங்க, தட்டுங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பத்தி ஏதோ சொன்னாரு. அவசரத்துல ஒன்வேல போயிருக்காராம் பாவம், ஃபைன் கட்டினாராம். இந்த மாசம் எப்படி சமாளிக்க போறாருன்னு. சம்பளத்துல பிடிச்சா என்ன சார், கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டா அடுத்த மாசம் சேலரி வந்துட போகுது. ஆனா அவர் போன வழியில ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து அவரை இடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி வாழ்க்கை முழுக்க எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்க யோசிக்கணும். ஜனங்க ஓட்டு போட்டு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது செய்யதானே தவிர அவங்க தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றதுக்கு கிடையாது. நான் அப்பாவோட காரியத்துக்கு வந்த புதுசுல ஒரு 2 வீக்ஸ் தனியாவே ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தது, எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இங்க இருக்கிற யாருக்கும் 1% கூட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இதுக்கு தமிழ்ல பொறுப்புடைமைன்னு சொல்லுவாங்களாம். நான் வந்து இந்த கொஞ்ச நாள்ல அது எந்த விஷயத்திலையும் எந்த ஒருத்தர்கிட்டயும் நான் பார்த்ததே இல்லை. ஐ வாண்ட் டு பிரிங் தட் பேக் மேடம் ஸ்பீக்கர். ஐ வாண்ட் டு பிரிங் தட் பேக். நான் இந்த இடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் வளர்ந்தவன் மேடம் ஸ்பீக்கர். அங்க அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்க வேண்டிய பயமும் பொறுப்பும் இருக்கு. தே ரெஸ்பான்சிபிள், தே அக்கௌண்டபிள் அண்ட் தே மேட் தேர் லைஃப்ஸ் பியூட்டிஃபுல். ஆனா நமக்கு ஒழுக்கங்கிறது இல்லவே இல்லை. எங்கனாலும் எது வேணாலும் செய்யலாம். எதுலையும் குவாலிட்டி இல்லை. பயமே இல்லாம எல்லாத்துலயும் கலப்படம் செய்யலாம். இட்ஸ் ரியலி ஷாக்கிங் மேடம் ஸ்பீக்கர். 100 கோடிக்கும் மேல பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் ஒரு சிஸ்டம் இப்படியா ரன் பண்ணணும்? இவ்வளவு கேவலமாவா வாழணும்? அவை தலைவரே, அவர் கேவலன்னு சொல்றது எங்களை தான். ஒரு சிஎம் இருந்துகிட்டு இந்த அளவு நாகரிகம் இல்லாம பேசக்கூடாது. இதை நாங்க எல்லாரும் வன்மையா கண்டிக்கிறோம். இவர் பேசினதை ரெக்கார்ட்ல இருந்து நீக்கியே It's a fact and it has to be on record, Madam Speaker. If one has to live in a society, fear, responsibility and accountability is must. அதை உருவாக்குறதுக்கு ஃபைன்ஸ் இல்லை. நான் இன்னும் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன். எந்த வேலையை செய்யணும்னாலும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். இனிமே அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஓட்டு போட்ட ஜனங்களுக்கே இவ்வளோ ஹார்ஷா ஃபைன் போட்டிருக்கேன்னா, இங்க சர்வீஸ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ், போலீஸ்காரங்க, IAS ஆபீசர்ஸ், அரசியல்வாதிங்க யார் தப்பு செஞ்சாலும் ஃபைன்ஸ் எவ்வளோ ஹார்ஷா இருக்குங்கிறத அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டோம் மேடம் ஸ்பீக்கர். அவையில் இருப்பவர்களின் சந்தேகங்கள் தீர்ந்திருக்குமே. ஆனால் வித் யுவர் பெர்மிஷன் ஐ டேக் எ லீவ் மேடம் ஸ்பீக்கர். தப்பு நடக்குதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா அதை சரியாக்கலான்னு நினைச்சா மன்னர் ஆட்சி ஞாபகம் வந்தது இல்லை உங்களுக்கு? ஆனா எனக்கு மட்டும் சின்ன வயசுல தப்பு செஞ்சா கண்டிச்ச எங்க அம்மா அப்பா ஞாபகம் வருவாங்க சார். All the Council of Ministers, Officers and Secretaries, thanks for being here. இது என்னோட ஃபர்ஸ்ட் கேபினட் மீட்டிங். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சீனியர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் அவங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அதில் என்ன இருக்கு சார், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தானே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த டேம் முடியறதுக்குள்ள உங்களையே எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் சார். தேங்க்யூ. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். விஜயசேகரன் சார், ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. Hundreds of schools getting shut down. நிறைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் சிங்கிள் டிஜிட்க்கு வந்திருக்கு. ஐ மீன், சில ஸ்கூல்ஸை ரன் பண்ணுறது கூட தேவையில்லைன்னு தோணுது. அதை கூட மூடிட்டா பெட்டர் சார். அது கவர்மெண்ட்டுக்கு பாரம் அதிகமாக கூடாதுன்னு தான். அதான் எதுக்குன்னு கேட்குறேன். அதான் சார், ஜனங்க கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பட்டிக்காட்டில் கூட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் சார் மவுசு ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃப்ரீ எஜுகேஷனை விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸில் லட்சக்கணக்கில் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்கு
தான் விற்கணும். எலெக்ஷனுக்கு வேற பணத்தை கொடுத்துக்கிறோம், இப்ப வேற பணத்தை கொடுன்றீங்க. இந்த ஸ்கீம் எனக்கு பிடிக்கல சார். தம்பி தாசரதி, கொஞ்ச நேரம் கேமராவை ஆஃப் பண்ணு. வயிற்றுச்சல்ல வாயில இருந்து பச்சை பச்சையா வந்துடும். சார், ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து கத்தணும். ஏன்னா அவங்க மக்கள், நாம அரசியல்வாதிங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருந்து அந்த கிராமங்கள் ரொம்ப தூரம் இருக்கு சார். அவங்க எவ்வளவு கத்துனாலும் நம்ம காதுக்கு கேட்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. சார், இது அநியாயம் சார். ஒரு கிராமத்துக்கு 5 கோடி கொடுத்தா எப்படி சார் அரசாங்கத்தை நடத்துறது? 12,500 கிராமங்களுக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்தா 6,25,000 கோடி ஆகுது. வில்லேஜஸ் எல்லாம் கவர் ஆயிடும். மீதி இருக்கிற பாதி பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஸ்டேட்டை ரன் பண்ண முடியும். ஐயா, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மாத்திரலாங்கிறீங்களா? இப்ப வரைக்கும் அதை யாரும் செஞ்சது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்க? நாம எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்ததால தான் அந்த யோசனை யாருக்கும் வரல சார். 70 வருஷமா அந்த கிராமங்களும் அப்படியே இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்னு ஓட்ட போட்டு எதிர்பார்க்கறது தான் மிச்சம். அவங்க நிலைமை மாறவே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடியை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க, ஆனா என்ன ஆளை விட்டுருங்கடா சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. என்ன தலைவர் சார் நீங்க? தலைவனே இல்லாம ஒரு நல்லாட்சி அமைக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது ஒரு மகானோட வாக்கு. I strongly believe that and I'm trying to make it happen. அவை தலைவரே, இது 100க்கு 100% முட்டாள்தனமான விஷயம். மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த தீர்மானத்தை நான் வன்மையா எதிர்த்து வெளிநடப்பு செய்றேன். வாங்க எல்லாரும். முந்திச்சு வாங்க. வர வாரம் பட்ஜெட்ல இந்த திருத்தத்தை கொண்டு வர போறேன். யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிராமத்திலையும் கிராம சுயாட்சி திட்டம் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு திருப்பம். அனைத்து கிராமத்திற்கும் கிராம தன்னாட்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பரத் புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இப்ப நம்ம கிராமத்துக்கு கொடுத்திருக்கிற 5 கோடி ரூபாய நாம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க போறோங்கிறத பத்தி நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கோவில்ல உட்கார்ந்து முதல்ல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பேசி முடிச்சிட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். 5 கோடி ரூபாய் சான்சனா இருக்கு. நம்ம கிராமத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி முடிவு எடுத்திருக்கோம். முதல்ல வறண்டு கிடக்கிற நம்ம குளத்தை தூர்வாரணும். ரெண்டாவதா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல 10 கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்க போறோம். கம்ப்யூட்டர்ல எதுக்கு இஷ்டம்யா? நாங்க எல்லாரும் கூடி பேசி முடிவு எடுத்திருக்கோம். நீ டீயை சாப்பிட்டு கிளம்பு. இங்க வரதுக்கு முன்னாடி வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, அடியே இனிமே ஊரெல்லாம் கிராம சுயாட்சி கொண்டு வந்துட்டாங்களாம். பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா என்ன மாதிரி சுண்டக்கா பசங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா, பணத்தை நேரடியா அவங்களுக்கே கொடுத்துருவாங்களாம். இனிமே எனக்கு என்ன வேலை இருக்குது? உன் கூட வீட்டுல உட்காந்துக்கின்னு சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு 10 பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டிக்கிட்டு. எப்பவோ நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தேன். அதுக்கே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினானுங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற ரோடு எத்தனையோ வருஷமா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா கேவலமா இருந்தது. அதே ரோட்டை கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரனுங்க என்ன கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கஷ்டமே படாம ரோடு, பள்ளிக்கூடம், கோயில் எல்லாம் கிடைச்சிட்டா நம்மளை இது வரைக்கும் கடவுள் மாதிரி பார்த்த அதே ஜனங்க ரோட்ல தெரியற சொரிநாய் மாதிரி பாப்பாங்க. நீ ஆள் தான் வளர்ந்துக்கிறிய தவிர உனக்கு மூளையே வளரல. இந்த புத்தி அப்பவே இருந்து நம்ம கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிருந்தா உனக்கு எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கல. இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. கிலோ கணக்குல சுண்ணாம்பு தடவிட்டானுங்க. இப்போ எரியுதுன்னா என்ன அர்த்தம்? லூசு பைய ஆலய மீசியம் பாரு. அவனை இன்னைக்கு எல்லாரும் ஒரு கடவுளை பாக்குறாங்க. இப்ப அவனை பதவியில இருந்து எடுக்கிறது சாத்தியம் இல்ல. நான் நீயும் எங்களை மாதிரியே பயந்தா எப்படி? வச்ச ஆப்புக்கு ஒரு வழி சொல்லுனா. பொறுமையா இருங்க. அவன மனுஷன் தானே, சின்ன தப்பு கூட அவன மாட்டான். சின்னதா ஒண்ணு. வேற ஒரு நியூஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். ஒரு 100 பேர் அனுப்பியிருப்பீங்களா? ஆனா எனக்காக உயிரை கொடுக்க பல லட்சம் பேர் இருக்காங்க. உங்க ஆளுங்கள ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான். நீங்க அப்படி பண்ணது எனக்கு ஒன்றும் ஷாக்கிங்கா இல்லை. நீங்க எதையோ நினைச்சு என்ன சிஎம் பதவியில் உட்கார வச்சிங்க. நீங்க சொல்றது அப்படியே செய்வேன்னு நினைச்சீங்க.
ஆனால் நான் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு உங்களை தூங்க விடாமல் பண்ணிட்டேன். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை கொல்ல நினச்சது தப்பா ரைட்டாங்கிறத பற்றி அப்புறம் யோசிப்போம். ஆனால் உங்கள் கோவத்துக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சது. நாற்பது வருஷம் நட்பு. ராகவராஜும் வரதராஜும் 2 பேரில் ஒருத்தர்னு நினச்சிட்டு இருக்காங்க. தப்பு, அவங்க 2 பேரும் வேற வேற. உங்க 2 பேரோட நட்பு பொய் இல்லை நெஜம்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன். அந்த நட்பை பொய்யாக்குனதே உன் அப்பந்தான். சின்ன வயசுல இருந்தே மக்களுக்கு நல்லது பண்ணணும் நாங்க 2 பேரும் கனவு கட்டோம். அதிகாரம் கையில இருந்தாதான் நல்லது பண்ண முடியுங்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம். ஆனா ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றணும்னா பணம் வேணும். அதுக்கு தப்பு செய்யணும். அதிகாரம் கையில இருக்கணும்னா சில பேரை அமுக்கணும், சில பேரை தூக்கணும். இதை தெரிஞ்சுக்காம உங்க அப்பா ஏன் என்ன சந்தேகப்படணும்? என்னையை தூக்கி உள்ள வைக்க ஏன் துடிக்கணும்? என்னால தாங்கல. நாற்பது நாளா உன்னை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். முடியாதுன்னு சொல்லிட்டியாம. 40 வருஷம் நட்புடா. திடீர்னு பார்க்க முடியாதுன்னு சொல்றது தப்புன்னு தெரியல. எவனோ ஊர் பேர் தெரியாதவன் என்னை பத்தி உன்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போயிருக்கான். நானும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே உன் கூட இருந்தேன். அதுக்கு என் மேல கேச போட்டு நீ என்னையே உள்ள தள்ளணும்னு பாக்குறியா? அதெல்லாம் உண்மைதான். நான் அப்படிப்பட்டவன் தான். இருந்தாலும் அவன் உயிர் நண்பன்டா. தப்பு பண்ணவன் அவன் நண்பனா இருந்தாலும் மன்னிக்க மாட்டியா? அப்படின்ற அரசியல். அதிகாரம் மட்டும்தான்டா உன் கையில. ஆனா உன் வாழ்க்கையை நான் சொல்ற வார்த்தையிலையும் என் கண்ண செய்விலையும் தான் உனக்கு தெரியாது. எத்தனையோ தடவை இதெல்லாம் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ நான் சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியல. அதுக்கு தான் இதெல்லாம். நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். எனக்கு வேற வழி தெரியல ராகவா. ரொம்ப நாளாவே நான் உன் உடம்புக்குள்ள மருந்துக்கு பதிலாக விஷத்தை மட்டும்தான் ஏத்தனேன். உன் டாக்டருக்கு அது தெரியும். உன் கால் விடுற மாதிரி, அடுத்து உன் கை விடுற மாதிரி, அதுக்கப்புறம் பேச்சு போற மாதிரி மருந்து, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் கொடுக்க வச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி டோஸ் கொடுத்து உன் கதையை மொத்தமா முடிக்க போறேன். உன் டைம் முடிஞ்சு போச்சு ராகவா. முடிஞ்சா அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நண்பனாரு. பாய். எனக்கு நண்பனானதுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு தலைவன், உனக்கு அப்பன். எல்லாரை விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி. என்ன பண்றது? உன் வயசுக்கு மீறி நிறைய செஞ்சுட்ட. நீ புத்திசாலி. எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுப்பேன்னு நினைக்கிறேன். நல்லது செய்யறதுக்காக அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த அதிகாரத்தில் இருக்கணும்னா தப்பு செய்யணுங்கிறீங்க. இது என்ன நியாயம்? இது உங்களோட வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதான் உங்க சரிவுன்னு புரியலையா? ஒரு தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அந்த தப்புக்காக இன்னொன்னு.
கடைசியில என்ன கொல்லி வைக்க விடாம அவசரமா எல்லாத்தையும் நீங்களே செஞ்சிட்டீங்க. மன்னிக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா ஆதாரத்தோட உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு பரத், அப்பா இல்லாத உனக்கு அப்ப ஸ்தானத்துல இருந்தவனா ஜனங்க முன்னாடி என்ன தயவு செஞ்சு கெட்டவனை காட்டிடாத. மறுபடியும் உன்னை முதலமைச்சர் ஆக்கிடுறேன். அரசியல் இருந்து நான் ஒட்டுமொத்தமா ஒதுங்கிடுறேன். என்ன விட்டு என்னையும் உங்களை மாதிரி ஆக சொல்றீங்க. இன்னும் கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. நான் அந்த பதவியில உட்கார்ந்ததும் எனக்கு ஞாபகம் வர்றது சத்தியமும் பொறுப்புடைமையும் மட்டும்தான். உங்களை பத்தின உண்மை இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னொரு முகத்தை மக்களுக்கு காட்டுறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். உங்க அனுபவத்தில் என்ன பண்ணணுமோ உங்களுக்கே நல்லா தெரியும். தப்பு பண்ண நினைக்கிறவன் உங்க முடிவை பார்த்து பயப்படணும். பரத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக நேர்மையாகவும் உண்மையாகவும் உளச்சான்றுடன் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி இந்திய அரசியலுக்கும் சட்டத்திற்கும் இணங்கி பலதரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.